ஒரு 15000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல போன் வாங்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற எல்லா போனோட பிளஸ் மைனஸ் பெஸ்ட் வர்ஸ்ட் எல்லா டீல்ஸுமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ஹை பட்டன்லாம் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது விவோவோட T4X அப்படி இல்லைன்னா ஐக்கோட Z10X. இதுல T4X வந்து பிளிப்கார்ட்ல கிடைக்கும், Z10X வந்து அமேசான்ல கிடைக்கும். இங்க பிரைசிங்னு பார்க்கும்போது வழக்கமா கிடைக்கிற 13500 ரூபாய் அப்படின்ற பிரைஸுக்கு பதிலா இப்போ உங்களுக்கு 12000 ரூபாய் பிரைசிங்ல இருந்து 12250 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்ல உங்களுக்கு கிடைக்குது. இந்த போன்ல உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்குது இதோட பேட்டரி லைஃப் தாங்க. இங்க உங்களுக்கு 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு 12 மணி நேரம் வரலியமான SOD கிடைச்சிச்சு. இது இல்லாம இதுல வேற என்னப்பா பாசிட்டிவ் இருக்குன்னு கேட்டா இங்க உங்களுக்கு UFS 3.1 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 7300 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு உங்களால 60 FPS வரலியமான கேம் பிளே பண்ண முடியும். இது இல்லாம நீங்க நார்மல் அண்ட் மீடியம் யூசேஜ் எல்லாம் பண்றீங்கன்னா அதுக்கு இந்த போன் பெர்ஃபெக்ட்டான ஆப்ஷனா இருக்குங்க. இதோட டிஸ்ப்ளே சைடு வரும்போது இங்க உங்களுக்கு Full HD டிஸ்ப்ளே ஆனா LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு டிஸ்ப்ளே வந்து டீசென்ட்டா கிடைக்கும். அது இல்லாம இங்க நெகட்டிவ்னு பார்க்கும்போது கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரண்ட் சைடுல வெறும் 8 MB கான சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. பேக் என்னதான் 50 MB இருந்தாலும் இந்த பிரைசிங்ல அந்த அளவுக்கு சிறப்பான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்காது. ஒருவேளை இந்த செக்மெண்ட்ல நீங்க டைட்டான பட்ஜெட்ல ஒரு போன் பாக்குறீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட Note 50X 10500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு பாசிட்டிவ்னு பார்க்கும்போது T4Xல பார்த்த மாதிரியே இங்கேயுமே உங்களுக்கு MediaTekோட Dimensity 7300 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 90 FPS வரலியமான கேம் வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. இருந்தாலும் நான் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா 10000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு கண்டிப்பா சிறப்பா இருக்கு. ஆனா இந்த போன்ல உங்களுக்கு ஒரு குறையா படுற விஷயம் என்னன்னா டிஸ்ப்ளே சைடுல உங்களுக்கு HD டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்திருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர்கான சப்போர்ட், 45 வாட்கான சார்ஜிங், 5500 mAh கான பேட்டரி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, T4X உடைய பெட்டரான கேமரா அவுட்புட் வந்து பேக்ல கிடைக்குது. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டீசென்டான செல்ஃபிஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதே இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மோட்டோவோட G96 ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.67 இன்ச்ல ஒரு POLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். இங்க உங்களுக்கு கேமரா செட்டப் சைடு வரும்போது சோனியோட லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்சார் இந்த பிரைசிங்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சென்சாருங்க. சொல்ல போனா ஒரு 25000 ரூபாய் 30000 ரூபாய் பிரைசிங்ல வரும்போதுமே இது ஒரு பெஸ்டான சென்சார் தான். அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு 8 MB கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 32 MB கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. டுவல் ஸ்பீக்கர்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragonோட 7S Gen 2 தான் கிடைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. ஆனா 15000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்கிற போன்ல இதுவுமே ஒண்ணு. பேட்டரி சைடு வரும்போது உங்களுக்கு 5500 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை வச்சு 7 மணி நேரம் 45 நிமிஷம் வரலியமான SOD கிடைச்சிச்சு. அப்புறம் பில்ட் குவாலிட்டி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு கார்னிங் ஒரேலா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷனோட சேர்த்து IP68 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்டோரேஜ் சைடு பார்க்கும்போது UFS ஓட 2.2 சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனா இந்த போன்ல உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற விஷயம் அதே சாஃப்ட்வேர் தான். இங்க உங்களுக்கு 1 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் கிடைக்கும். அதோட சேர்த்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட இதுல கொஞ்சம் சொதப்பலா தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா CMF ஓட Phone 2 Pro வந்து வழக்கமா ஒரு 18000 ரூபாயில இருந்து 17000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல சுத்திட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ்ல 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும், ஒரு சில குறைகளை தவிர்த்து. இங்க உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவலும் இந்த செக்மெண்ட்ல நல்லா கொடுத்திருக்காங்க. ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது MediaTekோட Dimensity 7300 ப்ரோன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்க உங்களுக்கு 120 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய FPS வந்து ஃபிளக்சுவேட் ஆகிறத நோட்டீஸ் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல டீசென்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல ஒரு 15000 ரூபாய் பிரைசிங்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இந்த போன்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இதோட கேமராஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உடனடியா அது அவுட் வந்து நீங்க பார்க்க முடியாது. இதோட ரிவ்யூமே இப்ப இருக்கு, நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த போன்ல உங்களுக்கு நெகட்டிவா படுற விஷயம் இதோட சிங்கிள் ஸ்பீக்கர் தாங்க. இது வந்து அந்த அளவுக்கு சிறப்பானதா படல.
அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு IP54 கான ரேட்டிங் மட்டும் தான் கிடைக்குது அப்படின்றது இந்த போனோட ஒரு நெகட்டிவ்ஸ். ஆனா ஒரு பாசிட்டிவ் நோட் என்ன தெரியுமா, இங்க உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் இதை வச்சு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 45 நிமிஷம் வரையுமான SOT கிடைச்சிச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தா சிறப்பானதா இருந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான ஆல்ரவுண்டர் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது ரியல்மியோட P3 தாங்க. இந்த இயரோட ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமான அக்ரெசிவான பிரைசிங்ல ரியல்மியோட P சீரிஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம B2D சொல்ற மாதிரி சில பஞ்சாயத்துகள் வந்து இந்த போன்ல மட்டும் கிடையாது, நிறைய பிராண்ட்ல இருக்கதான் செய்யுது. இதுக்காக நம்ம வடக்கு நண்பரை கூப்பிட்டு வந்து அவர் உருட்டலாம் அதிகபட்சமாவே போயிட்டு இருக்குது. அதை பத்தி வருங்காலத்தில் டைம் கிடைச்சா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப உள்ள என்ன இருக்குன்றத பார்த்தலாம். ரியல்மி P3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். முக்கியமா ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4ல உங்களுக்கு 90 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு 6000 mAh கான பேட்டரி 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 8.5 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் வரையுமான SOT கிடைச்சிரும். அது இல்லாம உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த செக்மெண்ட்ல ரியல்மியோட P சீரிஸ் எல்லாத்துக்குமே 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதே தான் இந்த Realme P3லயும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா மோட்டோவோட G96 கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. இதுதான் இதோட மைனஸும் கூட. இதே செக்மெண்ட்ல Realme P3க்கு இன்னொரு மெயினான காம்படிட்டர் யாருன்னா ரியல்மியோட P4 தாங்க. இங்க உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4க்கு பதிலா மீடியாடெக்கோட Dimensity 7400 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இன் ரிட்டர்ன் உங்களுக்கு நிறைய ஏரியால அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதுல மொத விஷயம் இந்த டிஸ்பிளேங்க. இங்க உங்களுக்கு 6.7 இன்ச்ல ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு 144 Hz கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் லெவலும் மேசிவா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன இந்த 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது கேமிங்ல தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது இந்த ஹைப்பர் விஷன் சிப்பை வச்சு நல்லா ஹைப் பண்ணியிருந்தாங்கல்ல, இதை வச்சு உங்களால 144 FPS வரையும் புஷ் பண்ண முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஆனா 15000 ரூபாய் செக்மெண்ட்ல நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன் வழியா உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு 7000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் உள்ளே வந்துருது. இதோட SOT பொறுத்த வரைக்கும் கேஷுவலா புஷ் பண்ணும்போது 12 மணி நேரம் வரலியமான SOT கிடைச்சிச்சு. இதே நீங்க ஹெவியா கேமிங்ல போட்டு அடின்னு அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 9 மணி நேரம் வரலியான SOT கிடைக்குது. இது இல்லாம உங்களுக்கு இந்த போன்ல உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு UFS 3.1 சப்போர்ட்டும் கிடைச்சிரும். ஆனா இந்த போன்ல உங்களுக்கு நெகட்டிவ்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 6GB 128GB வந்து பேஸா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம IP66 ரேட்டிங் மட்டும் தான் இங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Realme P3ல உங்களுக்கு IP69 கிடைக்குது. இந்த செக்மெண்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது Oppoவோட K13. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லயே இனிஷியல் டேஸ்ல ஒரு பெஸ்ட் வேல்யூ ப்ரொபோசிஷனை கொடுத்த போன்னா அது இந்த போன் தான். முக்கியமா Oppoவோட அந்த A சீரிஸ் F சீரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதை பார்க்கறதுக்கு சொக்க தங்க மாதிரி இருந்துச்சுங்க. உருட்டெல்லாம் கிடையாது, உண்மையாலுமே இது நல்லா இருந்துச்சு. நீங்க A சீரிஸ் இல்லைன்னா F சீரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மாதிரி இருந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த போன்ல என்ன பாசிட்டிவ்னு கேட்டா இங்க உங்களுக்கு 7000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை வச்சு 11 மணி நேரம் 40 நிமிஷம் வரலியமான SOT கிடைச்சிச்சு. இது இல்லாம இங்க உங்களுக்கு 6.67 இன்ச்ல ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம UFSல 3.1 கான சப்போர்ட், ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 கொடுத்திருக்காங்க. டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற விஷயம் என்னன்னா உங்களுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மோட்டோவோட G96 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. ஓரளவுக்கு டீசென்ட்டான எக்ஸ்பெக்டேஷனோட கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்க அணுகலாம். ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லா போன்ஸையும் முடிச்சாலும் ஒரு சில அடிஷனல் அப்பியரன்ஸ்லாம் இருக்கு. முக்கியமா போக்கோவோட X7 இந்த போன் என்னதான் 23,000 ரூபாய் 22,000 ரூபாய் 18,000 ரூபாய் அப்படின்னு ஸ்விட்ச் ஆகி இப்போ 15,000 ரூபாய்க்கு வந்தாலும் ஸ்பெக் வைஸ் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்திருந்தாலும் நிறைய பேத்துக்கு இந்த போனை வாங்கணுமா வேணாமான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்ல 1.5 பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 60 FPS கேமிங் கிடைச்சிரும். IP69 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. 5500 mAh கான பேட்டரி, ஒரு 7.5 மணி நேரத்துக்கான SOT, 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட், 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொடுத்திருந்தாலும் மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்ற கேள்விதான் முதல்ல கமெண்ட் செக்ஷனுக்கு வருது. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு லாஸ்ட் இயர்ல அந்த போக்கோவோட X6 சீரியஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களாம் இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து பதில் சொன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி போக்கோ போன்ஸை நம்பி வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல போக்கோ X7 ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா இங்க இடிக்கிற விஷயம் என்னன்னா, போக்கோ வந்து அந்த பிராண்ட் இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த மதர் போர்டு ஆஸ்பெக்ட்லயாவது ஒரு 2 வருஷம் அடிஷனல் வாரண்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் ஃபோன் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்.
அதை அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு உங்களோட சாய்ஸ்லேயே அதை விட்டுடுறேன். அடுத்தது சாம்சங்ல இருந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் வந்தே ஆகணும் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான டீல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ சாம்சங்கோட F36 M36 வந்து ஒரு 18,000 ரூபாய் ப்ரைஸுக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபோனில் ஃபார்வேர்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பேக்வேர்டுக்கு போயிருந்தாங்க. சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண சாம்சங்கோட M35 ஸ்டில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்போது M36 5000 mAh பேட்டரியோடு சேர்த்து இந்த வாட்டர் ட்ராப் நாச்செல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாச்செல்லாம் கொடுத்து சொதப்பி வச்சுருந்தாங்க. இப்போ உங்களுக்கு 14,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. 14,000 ரூபாய் ப்ரைஸிங்க்கு பெஸ்ட்டான ஆப்ஷனான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு பேசிக்கான யூஸ்க்கு எனக்கு சாம்சங் ஃபோனே வேணும்னா அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும்னா சாம்சங்கோட ஃபோன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் வேல்யூ ப்ரொபோஷனை கொடுக்கல அப்படின்றதா உண்மை. அடிஷனலாக இந்த இன்ஃபினிக்ஸோட Note 50s இப்போ ஒரு 14,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட் கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்டில். இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டான டீல் தான். அது மட்டும் இல்லாமல் டெக்னோவோட Poco 7 11,500 ரூபாய் கிடைக்குது. 11,500 ரூபாய்க்கு வித்தியாசமான டிசைனு, நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இன்ஃபினிக்ஸ் டெக்னோலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்றீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதே 11,000 ரூபாய் ப்ரைஸிங்ல மோட்டோவோட G45 சுத்திட்டு இருக்குது. ஆனால் 11,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்ல துள்ளி கூட வர்த்து கிடையாது இப்போதைக்கு. அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த செக்மெண்ட்ல வீடியோ வேணும்ன்றத கீழே டைப் பண்ணிட்டே இருங்க. அது வழி நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாய்.